பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. உபாகம் 32வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுத்து நடத்தின காரியம், அதாவது இஸ்ரவேல் தம்முடைய ஜனத்தை தெரிந்தெடுத்து நடத்தின காரியத்தை மோசேயை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மோசே இதை பாடலாய் பாடுகிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கடந்து வந்த பாதையிலெல்லாம் இந்த வார்த்தையை நம்மால் உறுதியாய் நிச்சயமாய் சாட்சியாய் சொல்ல முடியும். என்ன? கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். யாக்கோபை குறித்து சொல்லும்போது அவன் வயிற்றில் இருக்கும் போதே ஏசாவோடு அங்கே போராட்டம் நடக்கிறது, அங்கே யுத்தம் நடக்கிறது. 2 பிள்ளைகளும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதலே யாக்கோபுக்கு பிரச்சனை இருந்தது. யாக்கோபு கருவிலேயே கலைந்து போக வேண்டியவன். ஆனால் கர்த்தர் தாங்கினார், ஆதரித்தார், தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தார், வளர்த்தினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய 10வது வசனத்திலே, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வைத்த யாக்கோப். யாக்கோபின் முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? தேசத்தையே தன் கைக்குள்ளாக வைத்திருந்த பார்வோனையே கை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியான உயர்வு. யாக்கோபின் ஆரம்பம் தலைக்கு கீழே பில்லோ கூட கிடையாது, ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்திருக்கிறான். யாக்கோபின் முடிவு பார்வோனே கை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியான உயர்வு. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்றால், குப்பையிலிருந்து உயரம் வரைக்கும் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இது சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆரம்பம் முதல் நம்முடைய கடைசி வரைக்கும் நம்மை கண்டுபிடித்து கைப்பிடித்து உணர்த்தி கண்மணி போல பாதுகாத்து நடத்த ஒருவர் மட்டுமே உண்டு. நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. கர்த்தர் ஒருவரே நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரால் நடத்தப்படுகிறவர்கள் எந்த தாழ்வான நிலையில் இருந்தாலும் அவரால் உயர்த்தப்படுவார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை சூழலிலே நம்மை கைவிடும்படியான தருணங்கள் வந்தது, எல்லாம் போய்விட்டது. கர்த்தரோ என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று நாம் சொல்லும்படியான தருணங்களும் வந்தது. அப்பொழுதும் கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் தாங்கினார், ஏந்தினார், நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் இப்படி சொல்லுகிறேன், நம்மை நடத்த அவரை விட்டா வேற யாரும் கிடையாது. எனவே அவரை சார்ந்து, அவரை நேசித்து, அவரை சேவித்து, அவரை பிரியப்படுத்தி அவருக்கு மகிமையாய் வாழ்வோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். செபிக்கலாமா? நன்றி தகப்பனே, எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.